ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். யாழி திருப்பி கிளம்பி பாட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. பாட்டி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்க ஒரு மாதிரி நினைவெல்லாம் மறந்து போய் தானே பேசுவாங்க. கேஷுவலா அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட்டம் பயங்கரமா களை கட்ட ஆரம்பிக்குது. பாட்டி அவங்க பேர குழந்தையோட ஜாலியா விளையாடிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு இங்க இருக்கால அவளும் வந்திருக்கா. இங்கோட தம்பி விளையாடிட்டு இருக்கான். யாழி வரத பார்த்ததும் வேகமா ஓடி போறான். ஹை பெரியக்கா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கோட அம்மா யாழிய எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்ப பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கறதால யாழிய கொஞ்சம் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாட்டி கிட்ட போயிட்டு அங்கிளும் கூட வந்தாருல யாழி கூட. அவர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பாட்டி அப்பயும் யாழிய பாக்குறாங்க. மருமக பேர் சொல்லி, அதாவது யாழியோட அம்மா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, ஏன் உன் ஆளை காணா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாழி எதை பத்தியும் யோசிக்காம கண்டுக்காம அங்கிருந்து நகர்ந்துட்டு இருக்கா. எங்குக்குதான் ஆனா கடுப்பா இருக்கு. யாழிய முறைச்சு பாத்துட்டே இருக்கா. அம்மா உன் புருஷன் வரலையா அப்படின்னு கேட்க, இல்ல அவருக்கு வேலை இருக்கு அதனால அவர் வரல அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. மத்தவங்களும் பாக்குறாங்க. இப்ப பெரிய பொறுப்புக்கு போயிட்டாரு, அவருக்கு வரதுக்கு நேரம் இருந்திருக்காதுன்னு ஆள் அழுக்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாழியோட அப்பா மட்டும் உள்ள உட்காந்துட்டு தங்க கலர் பேப்பர்ல தாமரையா செஞ்சுட்டு இருக்காரு. ஆளுங்கெல்லாம் அங்க வராங்க. சார், இத்தனை நாள் நீங்க வந்து இங்கேயே உட்காந்துட்டு தூங்காம கொள்ளாம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு உங்க அம்மா பர்த்டே, எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க, நிறைய முக்கியமான ஆளுங்க வந்திருக்காங்க, வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவருக்கு வரத்துக்கே மனசு இல்லாம அப்படியே அமைதியா பயந்து போய் வெளியே போய் உட்காந்துட்டு இருக்காரு. நல்ல பார்ட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. விருந்து எக்கச்சக்கமா வச்சிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து நல்ல ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்றாங்க. அப்போ பாட்டிக்கு கூட்டமா ஆளுங்க வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஏதோ ஒரு மியூசிக் சத்தம் கேக்குது. யாரோட மியூசிக்னு அத்தனை பேரும் திரும்பி பார்த்தா லீ பிரின்ஸா, அவர் மியூசிக் வாசிக்கிறாரான்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. எங்க கூட ஹாப்பி ஆயிடுறா. பரவாயில்ல, பேரை காப்பாத்துறதுக்கு இவராவது வந்தாருன்னு. ஆனா யாழிக்கு பிடிச்ச பாட்டை லீ மறுபடியும் வாசிக்க ஆரம்பிக்க இங்க அப்செட் ஆயிடுறா. யாழி அதை கண்டுக்கவே இல்ல. தம்பியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்டு இருக்கா. ஒரு வழியா அவனோட பெர்ஃபார்மன்ஸும் முடியுது. லீ பிரின்ஸும் பாட்டிக்கு பர்த்டேக்கு விஷ் எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறான். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல, வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு லீய கூட்டு போயிட்டு இங்க பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் வரான். ஏற்கனவே நம்ம யாழியோட வீட்டுல ஒளிஞ்சிருந்த அங்கிள மிரட்டுறதுக்கு ஒருத்த வந்துட்டு இருந்தான்ல, அவன் தான். டேய், இன்னைக்கு என் கண்ணுல நீ மாட்டினியாடா அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படி சண்டையெல்லாம் நடந்து பர்த்டே பார்ட்டியே கெட்டு போய் சம்பவமே மோசமாகிற மாதிரி இருக்கு. வால்லாம் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு மோயா இருக்கான்ல, அவனோட அசிஸ்டன்ட் அங்க கிஃப்டோட வந்துடுறான். இன்னைக்கு சார் ரொம்ப பிஸியா இருக்கதால பாட்டி பர்த்டேவை மிஸ் பண்ணாம என்ன கிஃப்ட் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல, மோயா பேரு கேட்டதும் லீ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் தான் மோயா கொடுத்து விட்டுருக்கான். பாட்டி இதை பார்த்துட்டு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாழி அமைதியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. கிஃப்ட பாத்தீங்களா அப்படின்னு யாழியோட பெரியப்பாலாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. யாழியோட அப்பா இன்னும் பயந்து போய் ஓரமா நின்னுட்டு இருக்க. சரியா அந்த இடத்துக்கு பெரியப்பா போயிட்டு லீ பிரின்ஸ பார்த்து ரொம்ப குடிச்சிருக்காராமா, இவரை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் தனியா கூட்டு போறேன் அப்படின்னு ஆளுங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. யாழி அதையும் கண்டுக்காம அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கா. சைட்ல திரும்பி பாக்குறா. அவங்க அப்பா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கத பாத்துட்டு இருக்கா. கண்டுக்காம உட்காந்துட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அங்கிள், நான் போய் கிளம்புறேனே அப்படின்னு சொல்ல அங்க இங்கோட அம்மா வந்துடுறாங்க. என்னம்மா, இன்னைக்குதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இப்பதானே ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. நீ இப்ப கிளம்புனா கூட நைட்டு நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப இருட்டிரும். இங்கே தங்கு, இங்க கூட இன்னைக்கு இங்கதான் ஸ்டே பண்றா அப்படின்னு சொல்ல யாழி பாக்குறா. சரி ஓகே, நான் ஸ்டே பண்ணிடுறேன்னு சொல்லிடுறா. தம்பி இருக்கான்ல, கூடவே கூட்டி தவக்கலையை புடிச்சிட்டு வந்து, அக்கா செம்மையா இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பாவம்டா, அதை உற்றுன்னு சொல்ல நீ பயப்படவே மாட்டிக்கிற, நான் இங்க காட்ட போய் காட்டினா பயந்து அலறுவா. ஆமா, அந்த கால் முடியாதவன் இருக்கான்ல, அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானான்னு கேட்க, யார பாத்துட்டு அப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு அவர் மாமா முறை வேணும், பார்த்து மரியாதையா பேசுன்னு கத்த ஆரம்பிக்க, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு என் ஹெல்ப் தேவைப்படும்ல, அப்ப வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டி தம்பியும் ஓடி போயிடுறான். யாழி சிரிச்சுட்டே அங்க நின்னுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா குரல் கேக்குற மாதிரி இருக்கு. அப்படியே நேரா கிளம்பி போய் அவங்க அம்மா இருந்த இடத்த பாக்குறா. அந்த இடத்துல இவளும் அவங்க அம்மாவும் குட்டியா இருக்கும் போது ஒரு மரம் வச்சிருந்தாங்களாம். அந்த செடி வந்து இப்ப பெரிய மரமா வளர்ந்துருக்கு. அதை கட்டி பிடிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப அழுகையா வருது. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அதை கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறா. அவங்க அம்மா இருந்த இடமே யாருமே யூஸ் பண்ணாம அப்படியே போடப்பட்டிருக்கு. உள்ள வரா, எல்லா இடமும் தூசி மண்டி கிடக்கு. அது கண்ணை மூடி நினைச்சு பாக்க பல வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்கு போயிடுறா. யாழி சின்ன பொண்ணா இருக்கும் போது அவ கையில எதையோ கொடுத்து அவங்க அம்மா அவளை கபோர்ட்ல ஒளிய வைக்கிறாங்க, பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனா கதவெல்லாம் உடைச்சிட்டு பெரியப்பா யாழியோட அப்பா எல்லாம் உள்ள வந்துடுறாரு. அதை கொடுத்துருமா, அது நம்ம கிட்ட இருக்க வரைய நமக்கு சாபம் மாதிரி குடும்பமே அழிஞ்சு போயிரும், கொடுத்துருன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. யாழி அம்மா முடியவே முடியாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அந்த அங்கிள் எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவை ஒரு பக்கம் தள்ளி விட்டுடுறாங்க அடிச்சு. கூட இருந்த வேலைக்கார பொண்ணு அடிச்சு தள்ளி விட்டதுல கீழே விழுந்து அவளுக்கு மண்டைய உடைஞ்சு இறந்து போயிடுறா.
ஆனா நேரா தேடுறவங்க கபோர்டு ஓபன் பண்ணிடுறாங்க. யாழி கையில இருந்து அந்த பொருளையும் புடுங்கிடுறாங்க. பார்த்தா அது ஒரு ராஜ உத்தரவு. ராஜ உத்தரவை எடுத்துட்டு அவங்க யாழியையும் அவங்க அம்மாவையும் அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ப்ளீஸ் வேண்டாம், எங்க அப்பா மலையில இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அதை அவர்கிட்ட கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரு மோயாவோட குடும்பத்துக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு யாழியோட அம்மா கெஞ்ச தள்ளி போன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே தள்ளி விட்டுட்டு ராஜ உத்தரவு எடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாழியையும் கூட்டு போயிருப்பாங்க போல, அந்த கதவையும் பூட்டி வச்சிருக்காங்க. யாழி கதவை லேசா திறந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறா. அம்மா என்னம்மா பண்றதுன்னு. நீ நேரா போயிட்டு அந்த மோ குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பாரு. தண்டனை காலத்துல அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்க கிட்ட என்னால ராஜ உத்தரவை கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு வேற என்ன உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளு. என்னால வர முடியாத நிலைமையில இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுன்னு அவங்க அம்மா சொல்லி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யாழி ஓடி போயிட்டு மோயாவோட அண்ணன் கிட்ட கேட்டா, அண்ணன் கூட மோயாவை காப்பாத்த சொன்னார்ல, அந்த கதைலாம் நடந்திருக்கும் போல. யாழி இதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு நேரா வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம பிரின்ஸ் லீ பிரின்ஸ் இருக்கான்ல, கைய கிழிச்சிட்டு சாகர நிலைமைக்கு போயிட்டு இருக்கான். யாழி உள்ள வரவ வேகமா கையில இருந்து அதை புடுங்கி தூக்கி எறிகிறா கத்திய. யாழி நிஜமாவே நீ வந்திருக்கியா இல்ல நான் கனவு எதுவும் காண்றனா? கனவாதான் இருக்கும். கண்டிப்பா நீ எல்லாம் என்ன தேடி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போதையில பேசிட்டே இருக்கான். யாழி கையில கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிட்டே இருக்கான். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு யாழி கேக்குறா. கனவு தானே இது, கனவுல உனக்கு வலிக்க வேற செய்தான்னு கேட்க, அப்ப கூட வலிக்குது. யாழி நீ இப்பயாவது வந்தியே, நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு யாழிய கட்டி வர பிடிக்கிறான். யாழி அவனை தள்ளி விட்டுடுறா. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு, உன்னை பாக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். உனக்கு பிடிச்ச பாட்டை வாசிச்சு காட்டினேன். உனக்கு பிடிச்சதா அந்த பாட்டு? உனக்கு ஞாபகம் இருக்கா? அத மாஸ்டர் கத்து கொடுத்தப்ப ஒரே நாள்ல கத்துக்கிட்டு நீ வாசிச்சல. அதுக்கப்புறமா நீ என்னோட கீபோர்டு மேலேயே சாஞ்சிட்டு கம்மியா குடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்ட. இப்ப கூட உனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா யாழி? ஒயின்லாம் குடிக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. அவன் அப்படியே பத்திரமா கூட்டு போயிட்டு கட்டில்ல உட்கார வைக்கிறா. ஒழுங்கா படுத்து தூங்குற வழிய பாருன்னு. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சத்தியமா தெரியல யாழி. ஒருவேளை எனக்கு சில சமயம்லாம் என்ன பார்க்கும்போது நான் ரொம்ப இன்னோசென்ட் மாதிரியும், ஷூ மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸோட சாவுக்கு நான் காரணம் இல்லாத மாதிரியும் தோணும். ஏன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கே இப்ப 14 வயசுதான். ஆனா சில சமயம் மன்னிக்கவே முடியாத குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி என்ன பார்க்கும் போதே எனக்கு ஃபீல் ஆகுது. செத்துன்னு போல தோணிட்டு இருக்கு யாழி. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லவா, எத்தனையோ தடவை நம்மளும் இந்த கூட்டத்தோடயே சேர்ந்து இறந்து போயிருக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். ஏன்னா இறந்து போயிருந்தா என் மேல உனக்கு வெறுப்பே வந்திருக்காதுல்ல. ஆனா என்னால இறந்தும் போக முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா போதும், கனவுலயாவது அட்லீஸ்ட் நீ எனக்கு வந்தியே, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் நேரா மோயா கிட்ட போறான். கிஃப்ட கொடுத்து விட்டுட்டேன். கரெக்டா கிஃப்ட் கொடுக்க போன நேரமா பார்த்து அந்த இடத்துல அந்த அங்கிள் கூட அந்த ஆளு சண்டை போடுறதுக்கு வந்தான். நான் உங்களை சாக்கா வச்சு அந்த 2 பேரையும் பிரிச்சு இங்க கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அங்க லீ பிரின்ஸும் வந்திருக்காரு. நீங்க அங்க போக ஆசைப்படலையான்னு கேட்க, லீ பேரை கேட்டதும் மோயா ஷார்ப்பா பாத்துட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஸ்பை அங்க வந்துடுறான். இங்க பாருடா, எல்லாரோடையுமே பிளாக் பண்ணியாச்சு. கண்டிப்பா அந்த கெட்டவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அதாவது அந்த யுவான் மினிஸ்டரை கொண்டு இருந்தான்ல, அவனதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்ல மோயாவை பாக்குறான். இன்னைக்கு அவனை விடவே கூடாது. இந்த இடத்த விட்டு அவங்க போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா கேட்டையும் நம்ம அடைச்சதால இன்னைக்கு நைட்டு நம்ம தேடுதல் வேட்டைய நடத்தியே ஆகுறோம். இன்னைக்கு நம்ம அவனை புடிச்சே ஆகுறோம் அப்படின்னு மோயா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு இந்த யாழியோட குட்டி தம்பி இருப்பான்ல, அவன் பாட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கான். யாழி வந்து உட்கார்றா. அக்கா உன் கூட இருக்கலாம் தான் வந்தேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆனா நான் வரும்போது நீ இங்கன்னு பார்த்து இல்லாம போயிட்ட. நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து எனக்கு எவ்வளவு தெரியுமா போர் அடிக்குது. இன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும் விளையாடலாங்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல காத்து அதிகமா அடிக்க ஆரம்பிக்குது. ஹை காத்து காத்துன்னு சொல்லிட்டு அவனும் வேலைக்கார பொண்ணும் ஜாலியா அந்த இடத்துல ஓடி ஓடி ஆடிட்டு இருக்காங்க. யாழி நடக்கிறதெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பாத்தீங்கன்னு ஒரு பக்கம் மோயாவ இருக்கானே, தேடுதல் வேட்டைக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலதான் கெட்டவன் இருக்கான், யுவான் மினிஸ்டரை கொன்னவன் சொல்லிட்டு ஃபுல்லா சுத்து போட்டுடுறான். பாஸ் நம்ம ஆளுங்களை உள்ள இறக்கலாமா அப்படின்னு கேட்க, மோயா வாமான்னு சிக்னல் காட்டிட்டு இருக்கான். இந்த ரெட் ஃபாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட போனான்ல மிங்க கூப்பிடுறதுக்கு, அவனதான் இப்ப நம்ம மோயா சுத்து போட்டிருப்பான் போல. இத பாத்துட்டு அங்க இருந்து ஒரு ஆள் ஒருத்தன் நேரா கிளம்பி போயிடுறான். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ரெட் ஃபாக்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ரெட் ஃபாக்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்களா, சீக்கிரமா இதை நம்ம பாஸ் கிட்ட போய் சொன்னோம்னு சொல்லிட்டு ஆளுங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க லீ பிரின்ஸ் அப்படியே படுத்தான்ல, எந்திரிக்கிறான். பக்கத்துலயே பார்த்தா இங்க பக்கத்துல இருக்கா. உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இங்க வந்து படுத்து கிடக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பாக்குறீங்கன்னு கேட்க, நீயா அங்க இருக்க, வேற யாரும் இல்லையா, எனக்கு ஏதோ கனவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ பிரின்ஸ் பேசிட்டு இருக்கான். சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு இங்க கேட்டுட்டு இருக்கா. இல்ல எதுவும் வேண்டான்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் உள்ள ஓடி வரான். இங்க இருக்காளேன்னு பேசாம இருக்கான். அங்க இருந்து லீ பிரின்ஸ் வெளியே அமிச்சிடுறான். இல்ல ரெட் ஃபாக்ஸ் இருக்கான்ல, அவனை சுத்து போட்டாங்களாம் மோயாவோட ஆளுங்கன்னு சொல்ல, போடக்கூடாது, அவனை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லீ பிரின்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். இது எல்லாத்தையுமே வெளியே இருந்துட்டு இந்த இங்க இருக்கான்ல காதுல வாங்கிடுறா.
இங்கோட அப்பா இன்னும் உட்காந்து அந்த தாமரையே செஞ்சுட்டே இருக்காரு. குட்டி பையன் நம்ம யாழிய கூடயே விளையாடிட்டு ரூம்லயே தூங்கி போயிட்டு இருக்கான். அவனை கூட்டு போறதுக்கு ஆள் ஒருத்தங்க வராங்க. அப்போ ஒரு வேலைக்கார பையன் உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு எங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, பக்கத்துலயே ஒரு பாண்ட் இருக்குல்ல, அந்த ஆத்துக்கிட்ட அவளை வர சொல்லிடுன்னு சொல்லிட்டு யாழி அங்க இருந்து கிளம்புறா. கையில ஒரு கொடை ஒண்ணு எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. யாழி அந்த வாய்க்கா பக்கமா உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இங்க வந்துடுறா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? உனக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உன் புருஷன் நல்லா தானே இருக்கான். என்னதான் கொஞ்சம் நடக்க முடியாம இருந்தா கூட அப்பயும் என் புருஷனை மயக்கிறதுலயே குறியா இருக்கு அப்படின்னு சொல்ல, யாழி பாக்குறா. இங்க பாரு, உன் புருஷன் மேல எனக்கு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் என் பாதையில போயிட்டு இருக்கேன். ஆனா என்ன கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்க. இந்த மாதிரி ஆள் அனுப்புனா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? இளவரசனோட பொண்டாட்டிய கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு கேட்க, நான் செய்யலையே, நான் ஒண்ணும் அவன் அனுப்பலையே, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்கா. நான் கொலை பண்ண வந்தாங்கன்னு சொன்னேன், ஒரு பையன் சொல்லவே இல்ல. ஆனா அதெல்லாம் நீ தெளிவா கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு யாழி சொல்ல, இங்க பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. நீயும் சரி கிடையாது, உங்க அம்மாவும் சரி கிடையாது, குடும்பமே மோசம் போல அப்படின்னு இங்க பேசிற. கையில இருக்கிற கொடைய வச்சே நல்லா இங்க ஆளி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்காக தான் கொடை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே யோசிச்சிருக்கணும் நீங்க கேட்டுட்டு இருக்கா. இல்லையே, இன்னைக்கு மழை வரப்போகுது, இப்ப வராத மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா வரும், அதுக்குதான் நான் கொடை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு யாழி அங்க இருந்து கிளம்புறா. நான் ஒரு அக்காவா சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. அப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லீ பிரின்ஸ் மேல இப்படி பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருக்க. அவன் நல்லா மியூசிக் வாசிக்கிறானே அதுவா, இல்ல டீசென்டா இருக்கானே அல்ல அதுவா, உண்மையாவே உன லவ் பண்றானா என்ன அது கூட இல்ல. இது எதுவுமே இல்லாம அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. கல்யாணம் ஆனனுக்கு தானே முதல் தடவை அவனை பார்த்த. நீ யோசிக்கிற மாதிரி ஆள் அவன் கிடையாது, எதுக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாழி ஒரு அக்காவா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ அங்க இருந்து கிளம்புறா. என் புருஷனையா குறை சொன்னு சொல்லிட்டு யாழிய தள்ளி விடுறா அப்படின்னு பின்னாடியே இங்க ஓடி வரா. யாழி லைட்டா நகர்ந்துக்க இங்க போய் பக்கத்துல இருக்க வாய்க்கால்குள்ள விழுதுடுறா. பார்த்தா உள்ள தண்ணிக்குள்ள எலும்பு கூடு இருக்கு. அத பார்த்துட்டு இங்க கத்த ஆரம்பிக்கிறா பயங்கரமா. இன்னொரு பக்கம் நம்ம மோயாவ இருக்கான்ல, ஆளுங்கள்ட்ட சொல்லி அனுப்புறான், அட்டாக்கா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அசிஸ்டன்ட் எல்லாம் உள்ள போய் குதிக்க, ரெட் ஃபாக்ஸ் கூட நிறைய ஆளுங்க இருக்காங்க, கொலைகாரங்க. அத்தனை பேரும் அலர்ட் ஆயிடுறாங்க. வெளியே வராங்க, சண்டை நடக்க ஆரம்பிக்குது, ஆளுங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பெரிய ஒரு சண்டையே வெளியே போயிட்டு இருக்கு. ஊருக்குள்ள ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் நம்ம மோயா கிட்ட சொல்ல, சீக்கிரமா ஆளுங்களை கூப்பிடுங்க, உள்ள போய் தேடுங்க, ஒண்ணு உயிரோடையோ இல்ல பொணமாவோ அவங்களை புடிச்சே ஆகணும், வெஸ்ட் பக்கம் தானே ஓடி இருக்காங்க, நம்மளால பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு மோயாவும் ஃபாலோ பண்ணி ஆளுங்களை அனுப்புறான். அதுக்குள்ள இங்க தண்ணிக்குள்ள இருந்த டெட் பாடியை கொண்டு வெளியே வச்சிடுறாங்க. குடும்பமே நடுங்கிட்டு இருக்கு. அதுலயும் யாழியோட அப்பாலாம் பயந்து நடுங்குறாரு. உள்ள இருந்து தண்ணியில இருந்து தூக்கி இருக்காங்க அப்படிங்கறதால இங்கெல்லாம் பயந்து போய் நடுங்கி உட்கார்ந்துருக்கா. முக்கியமான ஃபங்க்ஷன்னால வந்திருக்க கெஸ்ட் அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எலும்பு கூட்டு வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குதுன்னு கேட்க, இங்க பாக்குறா. நான் தண்ணிக்குள்ள விழுந்த, என் காலை புடிச்சு யாரோ இழுத்த மாதிரி இருந்தது, உள்ள பார்த்தா அந்த எலும்பு கூடு இருந்தது, எனக்கு பயமா இருக்கு, பேயன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இங்கோட பெரியப்பா பேயின்னு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குமா இந்த பொண்ண அந்த வாய்க்கால் பக்கத்துல கூப்பிட்ட அப்படின்னு யாழிய கேட்க, சும்மா பிசினஸ் பத்தி பேசலான்னு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு யாழி டாபிக்க மாத்திரா. ஏன்னா புருஷனுக்காக அடிச்சுக்கிட்டோங்கிற விஷயம் தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடுங்கிறதால. இத பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு அங்க ஒருத்தர் கேக்குறாரு. யாழியோட பெரியப்பா பாக்குறாரு. இந்த உருவம் எத்தனையோ வருஷமா உள்ள இருக்கு போலயே எலும்பு கூட, இப்ப அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பெரிய பிரச்சனை வரப்போதோ யாருக்கு தெரியும். சோ அதை கண்டுக்காம விட்டுலாம், இதை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, எப்படிங்க ஏதாவது ஆத்மா நம்மள வேட்டையாடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஆளுங்க கேக்குறாங்க. யாழி பாக்குறா, அப்பெல்லாம் யாரும் வேட்டையாட மாட்டாங்க, இது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், என் அம்மாவோட வேலைக்கார பொண்ணு. பெரியப்பா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இந்த பொண்ணு நடந்த சண்டையில கீழே விழுந்து கொல்லப்பட்டா, அப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறேன்னு தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா, அவ கையில இருந்த வளையல் அப்படியே உள்ள இருக்கு, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு யாழி சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பா உங்களுக்கு கூடவா இந்த பொண்ண ஞாபகம் இல்ல, நீங்க எல்லாம் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழி சொல்ல ஆரம்பிக்க, இங்க பாருமா தப்பா பேசிட்டு இருக்காத, உங்க அம்மா ஒரு சாதாரண ஒரு பொண்ணுதான். ஆனா அந்த மோ ஃபேமிலி கூட சேர்ந்துட்டு அரசாங்கத்தையே எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க, ஒட்டுமொத்த குடும்பமுமே நடுத்தெருவுக்கு வந்திருக்கும். அதனாலதான் வேற வழி இல்லாம உங்க அப்பா உங்க அம்மாவையும் உன்னையும் எது கலட்டி விட்டாரு. அதனால மட்டும்தான் நீயும் இப்ப உயிரோட இருக்க, நம்ம குடும்பமும் இப்ப உயிரோட இருக்குன்னு சொல்ல, என்னங்க யாராவது என் அம்மாவை பத்தி கவலைப்பட்டீங்களா? எங்க அம்மா அந்த குடும்பத்தோட மருமக தானே, உடம்பு முடியாம இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க, நீங்க பாதியிலேயே அவ்வளவு சீரியஸா இருக்கிறவங்கள அப்படியே துரத்தி விட்டீங்கன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. பெரியப்பா பாக்குறாரு, நாங்க தப்பு பண்ணலமா, அந்த வேலைக்கார பொண்ண நாங்க பத்திரமா புதைச்சுதான் வச்சோம், இந்த பாடி அவ உடம்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யாரோ ஒரு வேலைக்காரனை கேக்குறாரு. ஆமாங்க நாங்க புதைச்சு வச்சோம் தான், எனக்கே தெரியும்னு வேலைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். யாழி பாத்துட்டு இருக்கா. இருந்தாலும் நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு யாழிய பார்த்து பெரியப்பா கத்த ஆரம்பிக்க,
திடீர்னு பின்னால இருந்து யாழியோட அம்மா எப்போதும் என்ன பாட்டு பாடுவாங்களோ அந்த பாட்டு சத்தம் கேக்குது. அத்தனை பேரும் தோட்டத்துக்கு கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. வாங்க போலாம் அப்படின்னு யாழியோட அப்பாவை அவங்க ஒய்ஃபும் கூட கூட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஒரு வேலைக்கார பொண்ணு மியூசிக் வாசிச்சிட்டு இருக்கா. என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யாழியோட சித்தி அவளை ஓங்கி ஒரு அடி அடிக்க, தெரியல இது கையில வச்சதும் எனக்கு என்னவோ மாறி இருந்துச்சுன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. இத உடைச்சா சரியா போயிரும்னு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட அத சித்தி தூக்க ஆரம்பிக்க, அவ உடம்புல பேய் ஏறின மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. என்னங்க உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாழியோட அப்பா கிட்ட பக்கத்துல வர அத்தனை பேரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கான்ல அந்த ரெட் ஃபாக்ஸ காப்பாத்துறதுக்கு இவன் தான் போய் சண்டை போட்டிருப்பான் போல. நம்ம மோயாவ் கையில இருக்கிற அம்பால டைரக்டா அவனை அட்டாக் பண்ணிருக்கான். சோ கட்டு போட்டுட்டு இருக்கான். ரெட் ஃபாக்ஸ் பார்த்துட்டு என்ன காப்பாத்த நீங்க வந்திருக்க கூடாதுன்னு சொல்ல, எனக்குன்னு உண்மையா இருக்க ஆளுங்களே கொஞ்சம் பேரு, அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி மோயாவோட ஆளுங்க தேடி உள்ள வந்துட்டு இருக்காங்க. பாஸ் என்ன பண்றதுன்னு கேட்க, எல்லாரும் ஒளியறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா யாழியோட அவங்க அப்பா வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அங்க இருந்து அத்தனை பேரையும் வெளியே அனுப்புறாரு. யாழியோட அப்பா கிட்ட உங்களுக்காக தான் வந்திருக்கேன், பூஜை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது நீங்க கெடுதல் பண்ணீங்களா, அது அந்த பேப்பர்ல எழுதுங்கன்னு சொல்ல, பேப்பரை கையில வச்சுட்டு அவரு ரொம்ப நேரம் அப்படியே யோசனையோடயே இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பேப்பர் எடுத்து எரிச்சிட்டு அந்த நிறைய தங்கு தாமரையா இருந்தது இல்ல, அதெல்லாம் சாமியார் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாம் யாழியோட செட்டப் போல. உண்மையாவே அவங்க அப்பா எந்த பேப்பர் கையில வச்சிருந்தாரோ அது யாழியோட கைக்கு வந்திருக்கு. அந்த லெட்டரை படிக்கலான்னு ஓபன் பண்றா, பார்த்தா வெறும் பிளாங்க் பேப்பர் தான் இருக்கு. அப்ப என்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு யாழி சோகமாயிடுறா. உடனே இந்த வேலைக்கார பொண்ணு சிங்கி பக்கத்துல வந்துடுறா. அக்கா கவலைப்படாதீங்கக்கான்னு சொல்ல, யாழி உடனே நீ அழாத நான் பாத்துக்கிறேன்னு கையில ஒரு விளக்கு எடுக்கிறா. அப்படியே எடுத்துட்டு நேரா அங்கிருந்து வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கரெக்டா மோயா வீட்டுக்கு வெளியே நிக்கிறான். இன்னும் இந்த வீடு மட்டும் தான் செக் பண்ண வேண்டி இருக்கு, நம்ம யாழியோட அப்பாவோட வீடுன்னு சொல்ல, உள்ள போங்க சோதனையை நடத்துங்கன்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். யாழி ஒரு பக்கம் விலகி எடுத்துட்டு கிளம்ப சோகமா, இன்னொரு பக்கம் மோயாவ் செக்கிங்க்கு வர. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.